வணக்கம். 100 பேரில் 10 பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35 பேர்லேருந்து 40 பேர் வரைக்கும் வர்றாங்க. ஒரு வருடத்துக்கு 13,000 பேர் இருக்காங்க. கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இருக்காங்க. இது ஏதாவது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இது நம்ம இந்தியாவின் விவசாயிகளின் தற்கொலையோட ஒரு கணக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட அந்த அக்கௌண்டபிள் இருக்காங்க இல்லையா, கணக்கு எடுக்கப்பட்ட ஒரு கணக்கு. இது தெரியாமல் எத்தனாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரம் நமக்கு சரியாக கிடைக்கல. இதை பற்றி ஏன் இப்போ பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் ஆம் ஆத்மி நடத்தின ஒரு பெரிய போராட்டம், அதாவது நில கையகப்படுத்து அப்படின்ற இதுக்கு எதிர்ப்பு நடத்தின ஒரு போராட்டத்தில் கஜேந்திர சிங் அப்படின்றவர் ஒருத்தர் மரத்தில் தூக்கு போட்டு செத்துக்கிட்டார். அதுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி அரசு எங்களோட கட்டுப்பாட்டில் கிடையாது, போலீஸ் அவங்க நாங்கள் சொன்னதை கேட்கல, அதனால தான் இவர்களை தூக்கில் இதாகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ஆம் ஆத்மியின் திட்டமிட்ட முயற்சி அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை இது பண்ணுறதுக்கு வலுவாக உண்டு பண்ணுறது இந்தியா முழுவதும் அப்படின்றதுக்காண்டி இப்படி ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசு குத்தம் சொல்லுது. ஆக மொத்தத்தில் ஒரு விவசாயி செத்ததுக்கு என்ன மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, அந்த ஒரு விவசாயி ஆம் ஆத்மி சொன்னதுனால சூசைட் அட்டன் பண்ணி செத்துட்டா, அப்படி இது ஒரு விளம்பரத்துக்காக அப்படின்னு சொல்லி வச்சாலும், மீதி ஒரு நாளைக்கு 35 பேர் தற்கொலை செய்கிறாங்க. இதுக்கு இந்த அரசாங்கம் என்னத்தை பண்ண போகுது, என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விவசாயி சரி இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்களே, மீதி 35 விவசாயிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அவங்களோட நலனை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தோணலையா? ஏன்னா இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட நிலைமை தான் பயங்கர கேவலமாக போய்கிட்டு இருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து நம்ம கொடுத்தாச்சு நம்மளோட விவசாயிகளோட நிலங்களை. இப்போ ஒரு புதுசாக ஒரு திட்டம், நில கையகப்படுத்துகிற திட்டம் வேறு வந்திருக்கு. இது அதை காட்டிலையும் அதிகமாக விவசாயிகளை வெந்த புண்ணுலேயே வேலை பச்சுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு அடிபட்ட ஒரு இடத்துலையே விவசாயிகளை டார்கெட் பண்ணுறது ரொம்ப பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சி மாற்றினா இந்த ஆட்சி நமக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தில் தான் ஆட்சி மாற்றம் வருது. என்ன நடக்குதுன்னா, அதாவது நிகழ்காலில் இருக்க ஆட்சியாக இருக்கட்டும், அவங்க போன ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலை பண்ணலையா, எங்கள் ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்றாங்க. அவங்க இது எங்கள் ஆட்சியில் நடந்தது இந்த ஆட்சியும் தொடருது அப்படின்றாங்க. எல்லாமே இப்போ ஒரு பாலிடிக்ஸாக தான் இருக்குது. போன ஆட்சியில் தொடருதுன்னு சொல்கிற அதே ஒரு காரணத்துக்காக தான் ஆட்சி மாற்ற வேணும்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு வந்தாங்க. நீங்கள் போன ஆட்சியில் தொடருதுலையா அப்படின்றீங்க. பால் விலை போன ஆட்சியில் ஏறலையா, பஸ் கட்டணம் போன ஆட்சியில் ஏறலையா, ஏற போய்த்தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க மக்கள். மறுபடியும் போன ஆட்சியவே சொல்லி எத்தனை வருஷம்தான் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆட்சிக்கு முடிவு பண்ணுறாங்க. மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், எல்லாருமே மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. மக்களும் இதே மாதிரி ஏமாறக்கூடிய ஆட்சியின் அரசு கீழே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது 100% உண்மை. நம்ம பிரதமர் நாடாக போய்கிட்டு இருக்காரு பிஸ்னஸ் இது பண்ணுறதுக்காண்டி. நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லியிருக்காரு ரகுராம், நம்ம இந்தியாவில் இருக்க பணத்தை வச்சு இங்கே இருக்க சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை நீங்கள் பெருசாக டெவலப் பண்ணிங்கனாலே போதும், வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவை பெரிய அளவில் கொண்டு போயிடலாம். இது வெளிநாட்டுக்காரவங்க இங்கே தொழில் பண்ணுற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்மகிட்டே அந்த அளவுக்கு தொழில் வளத்தை பெருக்கிற அளவுக்கு மணி கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வெளிநாட்டில் இருக்க கம்பெனி எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே இருக்க, அதாவது சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி செங்கல்பட்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒன்று கொண்டு அங்கே இருக்க விவசாயிகள்லாம் துரத்திட்டு அங்கே கார்ப்பரேட் கம்பெனிஸ் நம்ம வச்சு கொடுத்துருவான். அவன் என்ன பண்ணுறான்னா, வந்தோடனே ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னோடனே காலேஜுக்கு ஒரு பையன் போக மாட்டான். போகாமல் எல்லாருமே அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவான். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், டாக்ஸ் இதாக இருக்கட்டும், ரிடக்ஷன் இருக்கட்டும், எல்லாத்தையுமே
யூஸ் பண்ணிவிட்டு அவன் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட இது வந்து கம்பெனி வந்து லாஸில் போகுது, நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறம் வந்து லாஸில் போகுதுன்னு சொல்லிட்டு பொய் கணக்கு காமிச்சு அந்த இடத்த 5 வருஷம் அப்போ தான் வந்து சப்சிடி எல்லாம் முடிச்சு அவன் ப்ராப்பராக டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5000 தொழிலாளர்கள் இருப்பாங்க, 5000 to 10,000 தொழிலாளர்கள். அவங்க எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சி விட்டு கம்பெனியை வந்து இழுத்து மூடிட்டு அவன் ஒரு நாட்டுக்கு கிளம்பி ஓடிடுறான். இதுதான் வந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கண்ணு முன்னாடியே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த சென்னையில் இப்போ வந்து 2 மிகப்பெரிய கம்பெனிகள் வந்து இழுத்து மூடிட்டு போயிருக்குத. இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே வந்து நம்ம என்னத்தை தான் வந்து அனுபவிச்சோம். கடைசியில் வந்து அந்த 12வது அவன் விட்டுருந்தாலும் காலேஜ் போயிட்டு ஏதாவது பண்ணியிருப்பான், அவனையும் கெடுத்துடுறோம். விவசாயிகள் அங்கே இருந்தவங்களே வந்து துரத்திட்டு வந்துட்டு அந்த கம்பெனிக்கு தாரை வார்த்துறோம். எல்லாமே பண்ணி ஒரு எலக்ட்ரிசிட்டி முதல் கொண்டு ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு போகிறத கூட வந்து நம்ம கொடுக்காம ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸு விவசாயிகளுக்கு வந்து 3 ஃபேஸ் சப்ளை வந்து கண்டினியூட்டாக கிடையாது. அவன் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வந்து 3 ஃபேஸ் சப்ளை இருந்தால் தான் மோட்டர் ஓடும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அவனுக்கு இருக்குது. அதை வச்சு அவன் எப்படி விவசாயம் பண்ணுவான்? ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அவன் ஒரு வாழையை கொண்டு வரானா அந்த வாழை அவன் ஒரு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஒரு விலையான வந்து அவனால் வந்து விற்க முடியலை. அதான் வந்து இப்போ யதார்த்தமாக நடக்குது. விற்க முடியாமல் வந்து அவன் ஒரு தார் வந்து 100 ரூபா இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அவன் வந்து என்ன பண்ணுவான், விலை வந்து அவன் நிர்ணயமே பண்ணுறது முடியலை. அதுதான் வந்து இங்கே நம்ம நாட்டில் நடக்கிற பெரிய பிரச்சனை. ஒரு விவசாயியை நம்ம என்றைக்குமே வந்து அவனை ஒரு தாழ்ந்து தான் வந்து நம்ம அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்மளோட கவர்மெண்ட் மத்திய அரசாக இருக்கட்டும், விவசாயிகள் கடனோட வட்டி விகிதத்தை பார்த்தீங்கன்னா வந்து 11% வந்து ஏற்றிருக்காங்க. 11% ஏற்றுறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவனுக்கு வந்து கொடுக்குற பேங்க்கில் கொடுக்குற லோன் அளவுக்கு வந்து விவசாயிகளோட வந்து வட்டி இருக்குது. அவன் பாவம் என்ன பண்ணுவான்? இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், அவன் வந்து கவர்மெண்ட்டுக்கு வச்சிருக்க கடனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 20,000 கோடி கடன் இருக்கும். ஆனால் அந்த கடனை அவனால் கொடுக்கவே முடியாது. அந்த கடனுக்குடைய வட்டியும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து அவனுக்கு ஒரு 10,000 கோடி மறுபடியும் எக்ஸ்ட்ரா கடனாக கொடுத்து அவனை வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ண வைக்கிது. இதெல்லாம் வந்து நம்ம மக்களை வந்து ஒரே ஒரு ஆட்களை மட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட மேல்தட்டு, அதாவது மேல்தட்டு மக்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனை மட்டும் மையப்படுத்தி அரசாங்கம் என்னைக்கு போய்கிட்டு இருக்கோ அன்னைக்கு நம்மளோட சரிவு நிலை வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தண்ணி பக்கத்து வீட்டுக்கு போகிற வழியில் வந்து தண்ணி தாக அடிச்சுன்னா ஒரு வீட்டில் தண்ணி கட்டணும் வாங்கி குடிச்சிட்டு போய்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இது மாதிரி போக போக எதாக இருந்தாலும் காசுக்கு மேலே மட்டும்தான் வந்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். பாருங்கள், பார்த்து என்னன்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.